இன்னைக்கு வீடியோவில் 2 நிமிஷத்தில் கொட்டாக் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்பவே ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓரளவு சிட்டிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு ஓப்பன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டோட நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுலையுமே வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது வந்து உங்களோட பேன் நம்பர் தானே, அது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அதுக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஆதார் கார்டு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்குபேஷன், நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, அதாவது என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ப்ரொஃபஷனலா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஸ்டூடெண்ட்டாக, ஹோம் மேக்கரா, ரிட்டையர்டா, இல்லை ஃபார்மரா, இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு வந்து இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் சேலரியை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேலரி அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஃபேமிலி இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், அப்புறம் ரெண்டல் இன்கம். இதில் வந்து உங்களுக்கு எங்கேருந்து இன்கம் வருது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 0 to 2 lakh இல்லை 2 to 5 lakh அந்த மாதிரி வந்து ரேஞ்ச் காமிப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேம் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபைனலாக. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களோட மதர் மேட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதே நேமை கீழே வந்து ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற கூட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் வந்து வில்லேஜ் அட்ரஸாக இருந்தது அப்படின்னா அட்ரஸ் இஸ் நாட் சர்வீசபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பார்த்து பயந்துராண்டா. நீங்கள் வந்து இப்போ கரண்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து உங்களோட நியூ அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆதார் கார்டில் வந்து ஓல்டு அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். உங்களோட ஆதார் கார்டில் மெயின் சிட்டியோட அட்ரஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் அட்ரஸை மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இப்போ வந்துட்டு இது நாட் சர்வீசபிள் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அட்ரஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களோட நியூ அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யாரை நீங்கள் நாமினியாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு பிறவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ண போகிறதுல உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா ஆட் நாமினி நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை நாமினியாக ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன், அப்புறம் அவங்களோட அட்ரஸ், இதை வந்து ஃபில் பண்ணணும். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ இட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிக் பாக்ஸ் இருக்கும். 7ஐயும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு எம்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான எம்பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். இந்த எம்பின் நம்பர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு கொட்டாக் பேங்கோட மொபைல் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறதுக்கு தான் இந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். நம்ம பின்னோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டிஜிட்டில் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க நம்பரில். ஸோ அதே நம்பரை கீழே வந்து ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி 2 டைம் வந்து சேம் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எம்பின் வந்து கிரியேட்டட் ஆயிரும். ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே இப்போ நமக்கு எம்பின் செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் யுவர் டெபிட்
டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விழும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெடியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட கஸ்டமர் ஐடி நம்பர், அப்புறம் உங்களோட யூபிஐ ஐடி இவ்வளோ எஸ்எம்எஸ் மூலமாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் எலிஜிபிலிட்டி கிரெடிட் கார்டு அகேன்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு வரும். உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கிரெடிட் கார்டு வாங்க விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை ஆகாது. இப்போ நான் வந்து ஸ்கிப் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, கஸ்டமர் ஐடி இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணணும். ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல்லி அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எவ்வளோக்குள்ளே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பேலன்ஸ் 5000 ரூபாய்க்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா லேக் கணக்கில் கூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஃபுல் கேஒய்சி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி செக் புக்குக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி வந்து 2 விதத்தில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் ஃபுல் கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்குக்கு வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வீடியோ கால் வந்துட்டு இப்போ உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேப்பர் பேனா வந்து வேணும். ஒயிட் பேப்பர் பேனா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்செட் மெயினாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ப்ரொசீட் டு வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்குக்கு வந்து கால் கனெக்ட் ஆகும், வீடியோ கால். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் காமிச்சு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். அப்புறம் அவங்க கண்ணு முன்னாடி பேப்பரில் ஒரு சைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆயிரும். உங்களால் இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து பிரான்ச் ஏதாவது கொட்டாக் பேங்க் பிரான்ச் இருக்கும்ல, அங்கே போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டு ஜெராக்ஸ் இந்த ரெண்டையும் வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினலையும் கொண்டு போங்க, அது போக ஜெராக்ஸும் கொண்டு போங்க. ஸோ ஜெராக்ஸ் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ரெண்டையும் கொடுத்துட்டு ஒரிஜினலை காமிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபிங்கர் பிரிண்டில் வந்து ஆதார் ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதையும் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அதிகமான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்துட்டு இஎம்ஐ கார்டு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ வந்துட்டு கொட்டாக் பேங்க்ல எப்படி ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த டீட்டெயில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பேங்குக்கு போகாமையோ இல்லை கேஒய்சி பண்ணாமையோ இருந்தாலும் அடுத்த 1 or 2 டேஸில் உங்களுக்கு கொட்டாக் பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதில் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஃபுல் கேஒய்சி வந்து அப்டேட்டட் ஆயிரும். ஸோ அது மூலமாக கூட நீங்கள் வந்து கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்க்ல ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.